சிலருக்கு அலர்ஜிக் ரைனோசைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் வந்து ஜாஸ்தியாக கண்டினியூஸாக இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னா, வெளியிலேருந்து வர்ற ஆப்ஜெக்ட் தூசியோ இல்லை புகையோ, நம்ம சிலருக்கு வந்து சில ஃபுட்டு கூட அலர்ஜி ஆகலாம். அந்த மாதிரி பாடிக்கு வெளியிலேருந்து வர்ற ஆப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அலர்ஜி. நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் இந்த அலர்ஜியை வந்து கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மூக்கில் வந்து சத வளர்ச்சி ஏற்படலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்போ சர்ஜரி பண்ணுறதும் வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சத வளர்ச்சிக்கு வந்து நம்ம கடைசி ஆப்ஷன் வந்து சர்ஜரி தான். வணக்கம், ஐ எம் டாக்டர் ராகேஷ் சர்மா ஃப்ரம் நாகர்கோவில் பீவெல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனாக ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இப்போ வந்து தும்மல் வந்து நார்மலாக இல்லாமல் சிலருக்கு வந்து தொடர்ந்து 10 வாட்டி 15 வாட்டி தொடர்ந்து தும்முவாங்க. அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறப்போ, அவர் வீட்டில் அவங்க சமைக்கிறப்போ, முக்கியமாக லேடிஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த தும்மல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதில் சிலருக்கு அலர்ஜிக் ரைனோசைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் வந்து ஜாஸ்தியாக கண்டினியூஸாக இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம பாடி வந்து வெளியிலேருந்து வர்ற ஆப்ஜெக்ட் தூசியோ இல்லை புகையோ, நம்ம சிலருக்கு வந்து சில ஃபுட்டு கூட அலர்ஜி ஆகலாம். அந்த மாதிரி பாடிக்கு வெளியிலேருந்து வர்ற ஆப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அலர்ஜி. இது வந்து காமனாக நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் மெயினாக நம்ம இதுக்கு பண்ண முடியும். ஆனால் சிலருக்கு வந்து தும்மல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலர்ஜிக் ரைனோசைனசைட்டிஸ்னு சொல்லுவோம். எதனால் வருது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற தூசி, ஒட்டுக்காத பொருட்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த தும்மல் ஜாஸ்தியாக வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் இருக்கிற தூசியை அவாய்ட் பண்ணுறது. சிலருக்கு வந்து என்னென்னா, அந்த வீட்டில் வந்து பூச்செடிகள்லாம் வளர்ப்பாங்க. அந்த செடியில் இருக்கிற போலன் வந்து அலர்ஜி ஆகும். அது வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் அலர்ஜி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 3 months ஆர் 4 months மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அலர்ஜி. அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரும், நார்மல் ஆயிடுவாங்க. மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம் வந்து ஸ்னீசிங் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஸ்னீசிங் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு மூக்கில் இருந்து தண்ணியாக வருதுன்னு சொல்லுவாங்க. சளி வந்து கட்டியாக வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோல்டு வந்து தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக நேசல் பிளாக் வந்துடும். அதான் மூக்கை கம்ப்ளீட்டாக அடைச்சிரும். அடுத்து வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸே அதனால் பண்ண முடியாது. சில குழந்தைங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னா அவங்களால ஸ்கூல் கவனிக்க முடியாது, ஆஃபீஸில் போய் அவங்களால ஒர்க்கே பண்ண முடியாது. இந்த மாதிரி சிவியர் ஆகும். சப்போஸ் இந்த அலர்ஜியை வந்து ஒருத்தவங்க வந்து அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மூக்கில் வந்து சத வளர்ச்சி ஏற்படலாம். அந்த சத வளர்ச்சி இருக்கிறப்போ அதையும் கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஏன்னா சத வளர்ச்சி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன சிம்டம் இருக்குன்னா, மூக்கில் வந்து எந்த ஸ்மெல்லும் தெரியாது. சிலருக்கு வந்து அந்த மூக்கு அடைப்பு இருக்கும், பட் அதை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க, அவங்க ஒர்க்குக்கு போவாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க பார்க்காம விட்டாங்கன்னா அந்த சத வளர்ச்சி ஜாஸ்தியாகவும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு மூச்சே விட முடியாது. அந்தளவுக்கு நேசல் பிளாக் வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்போ சர்ஜரி பண்ணுறதும் வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சத வளர்ச்சிக்கு வந்து நம்ம கடைசி ஆப்ஷன் வந்து சர்ஜரி தான். சர்ஜரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவாக அவங்க வந்து சத வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து அவங்க முதல்லே போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. அதனால தான் இந்த சிம்டம்ஸ் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த அலர்ஜியை வந்து அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம மெடிக்கேஷன்ஸ்லேயே இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களோட அலர்ஜன் வந்து எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இஎன்டி டாக்டர்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது தும்மல் அலர்ஜி இருக்கிறப்பே நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டர், நியர்பை டாக்டரை பார்த்து அதை மெடிக்கேஷன்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்ஜரி ஸ்டேஜுக்கு போக வேண்டாம். அதாவது பாலிப் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகாமல் முன்னாடியே தடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் வந்து ஹாப்பியாக கொண்டு போகலாம். நான் வந்து உங்கள் டாக்டர் ராகேஷ். நன்றி, வணக்கம்.